ஹலோ ஆல். ஸோ இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக வந்து எஸ்கியூஎல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ எஸ்கியூஎல் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வாட் இஸ் எஸ்கியூஎல்? அதுக்கு ஃபுல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். ஓகே, இதனோட ஃபுல் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். ஆனால் இது ஏன் யூஸ் பண்ண போகிறோம்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம். ஓகே, ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, நம்மளோட டேட்டா பேஸ் இருக்குது. So this is my personal computer and this is my database. DBனா database. இப்போ என் கம்ப்யூட்டருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை, அதை நான் போயிட்டு டேட்டாபேஸில் சர்ச் பண்ண போகிறேன். அந்த இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து நான் என்னோட கம்ப்யூட்டர்லேயே காட்ட போகிறேன். ஸோ இந்த கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் தான் எஸ்கியூஎல். ஸோ பேசிக்காக என்ன, எஸ்கியூஎல் வந்து யூஸ்டு ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் எ கம்ப்யூட்டர் அண்ட் அ டேட்டாபேஸ். ஓகே, இப்போ வந்து எஸ்கியூஎல்ல நம்ம யூசஸ், அதாவது மோஸ்ட்லி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து புதுசாக ஒரு ஆப்பு நேம் வந்து அமேசான்னு வச்சுப்போம். அமேசான். இப்போ அமேசானில் வந்து நான் ஒரு யூஸராக என்ட்ரு ஆச்சு. எனக்கு என்ன கேட்கும்? நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ நேம், இமெயில், அதுக்கான பாஸ்வேர்டு அண்ட் தென் ஓடிபி அதெல்லாம் விட்டுருங்க. அதாவது நேம், இமெயில், பாஸ்வேர்ட் தானே முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு இன்சர்ட்னது நான் புது யூஸராக வரேன். ஸோ நான் அமேசான்லேருந்து அதுக்கு என்ன ரெக்வஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி புது யூஸர், இதான் என்னோட இமெயில், இதுதான் என்னோட பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணுறேன். அது இன்சர்ட் இல்லை நம்ம ஸ்டோர்னு கூட சொல்லலாம், ஸ்டோர். ஸோ அந்த ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு யூசேஜ். ஸ்டோருக்கு அப்புறம் டெலீட் வேணாம், நான் ஆர்டராக போகிறேன், அப்டேட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஒரு இமெயில் கொடுத்துட்டேன், பாஸ்வேர்ட் கொடுத்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியாச்சு. அது டிபியில் என்னோட டேட்டாலாம் இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ வந்து என்னோட நேமை மட்டும் மாற்றணும். அதாவது இந்த இமெயிலுக்கு ஏபிசின்ற நேமை நான் மாற்றணும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அப்டேட் நம்ம பண்ணுவோம். ஆல்ரெடி டேட்டா பேஸில் இருக்க டேட்டாவை எடுத்து அதை வந்து வேறு டேட்டாவாக நம்ம மாற்றி ஸ்டோர் பண்ணுவோம். ரிட்ரைவ். ஓகே, ரிட்ரைவ் என்னன்னா, இப்போ வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஆல்ரெடி இந்த இமெயில் வந்து இருக்கா அப்படின்றத சர்ச் பண்ணுவோம். இல்லை அதோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, அமேசான் வந்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பண்ண போகிறீங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு ஷர்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு அமேசான் சர்ச் இன்ஜினில் வந்து ஷர்ட் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன்னா, அது வந்து எனக்கு டேட்டா பேஸ்க்கு போயிட்டு இங்கே ஷர்ட்னு ஏதாவது இருக்கா அப்படின்றத தேடும். எந்தெந்த டேட்டாலாம் ஷர்ட்னு இருக்கோ நம்ம சர்ச் பண்ணதுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து காட்டுது பாருங்க, அதுதான் ரிட்ரைவ். போய் எடுத்துட்டு வர்றது, அதுதான் ரிட்ரைவ் நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, அடுத்து வந்து டெலீட். இப்போ வந்து நான் ஒரு புது யூசர் எல்லாம் கிரியேட் பண்ணி ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு எனக்கு இப்போ அமேசானை டெலீட் பண்ணணும் என் அக்கௌண்ட்டை. அப்படின்னா என்னோட இமெயில், பாஸ்வேர்ட், அதனோட சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் டெலீட் அப்படின்ற ஆப்ஷன் வச்சு நான் வந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு தான் வந்து டெலீட்டுன்ற எஸ்கியூஎல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ வந்து எஸ்கியூஎல் வந்து எல்லா டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேஷன் தானே. அப்போ டைப்ஸ் ஆஃப் டிபி, அதாவது என்னென்ன டைப்லாம் இருக்குது டேட்டா பேஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து ரிலேஷனல் டிபி. அப்படியே வந்து இன்னொன்று வந்து ரிலேஷனல்னா இன்னொன்று நான் ரிலேஷனல் டிபி. ஓகே, ரிலேஷனல் டிபி அதுக்கு ஒரு நிமிஷம், அதுக்கு ஒரு டேபிள் காப்பி பண்ண இருக்கா? ஓகே, இருக்கு. ஓகே, இதுதான் வந்து ஒரு ரிலேஷனல் டிபி. இது பார்த்தோன்னே என்ன சொல்லலாம்? ஒரு நிமிஷம். இது பார்த்தோன்னே நம்ம என்ன சொல்லுவோம்? நசீர்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு இமெயில் இருக்கு, இது அவரோட ஃபோன் நம்பர், இது அவரை பற்றி. லலான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட இமெயில், அவரோட ஃபோன் நம்பர், அவரை பற்றி இருக்க ஒரு டேட்டா. ஸோ இது நம்மளுக்கு எப்படி தெரியுது? ஏன்னா இது வந்து ஒரு டேபிள் மாதிரி இருக்கு. அதாவது இங்கே இருக்கா? ஓகே, இது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு? டேபிளாக இருக்கு. டேபிளாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம்? நசீர்னு இருந்தால் அவரோட இமெயில் அது பக்கத்தில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் தென் அதே ரோல தான் எனக்கு வந்து அவரோட எல்லா டேட்டாவும் அந்த ரோல தான் இருக்கும். அண்ட் தென் நேம், அதாவது நேம்னா இந்த காலம் ஃபுல்லாக எனக்கு இந்த நேம் தான் இருக்கும். இமெயில்னா இந்த காலம் ஃபுல்லாக இமெயில் மட்டும்தான் இருக்கும். ஃபோன் நம்பர்னா இந்த காலம் ஃபுல்லாக ஃபோன் நம்பர் தான் இருக்கும். ஸோ இதனால வந்து இவரோட
இவரோட நேம் இதுனா இவரோட இமெயில் இது, இவரோட நேம் இதுனா இவரோட இமெயில் இது அப்படின்றத வந்து நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ், அதாவது ஒன்றுக்கு ஒன்று ரிலேஷனாக இருக்கும், நம்ம குழம்பிக்க வேணாம். அப்போ வந்து ஸ்டோர் டேஷ் டேபிள், அதாவது நீங்கள் ரோஸ் அண்ட் காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த டேட்டாபேஸ்க்கு நம்ம வந்து 2 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக வந்து MySQL அண்ட் PostgreSQL. இதுக்கு வந்து நம்ம இந்த வீடியோலேருந்து வந்து MySQL தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபுல்லாக கற்றுக்கிறது. ஓகே, அடுத்து வந்து நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். அது எப்படி இருக்கும்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சும்மா ஒரு அரே எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது அரே மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரு நேமு கமா ஏஜ் கமா ரோல் நம்பர், திருப்பி நேமு, திருப்பி ஒரு நம்பர், திருப்பி அட்ரஸ், திருப்பி ஒரு நேம், திருப்பி ஒரு பிக்சர், திருப்பி சம்மந்தமே இல்லாமல் ஒரு நேம். இந்த மாதிரி ஒரு அரேவா ஸ்டோர் ஆகிருக்கும்னு வச்சுக்கோங்க. அது ஜேசன் அரே அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு டேபிள் மாதிரி இல்லாமல் அது பாட்டுக்கு ஒரு ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கு ஒன்றுக்கு ரிலேஷன் இல்லைன்னா அது வந்து நம்ம இப்படி சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து NoSQLன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். NoSQLக்கு மோஸ்ட்லி நம்ம MongoDB அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து டேட்டாபேஸ்னால் எப்படி இருக்கும், அண்ட் தென் SQL எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கு, அண்ட் தென் டேட்டாபேஸ் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணோம். லாஸ்ட்டாக வந்து டேட்டாபேஸ் வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ், டேட்டாபேஸோட அப்ளிகேஷன் என்னன்னா அப்ளிகேஷன். ஓகே, இப்போ சொன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட அது பேர் என்னது, அமேசான் டெவலப் பண்ணுறது யாரு, சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். அண்ட் தென் டேட்டாவை நிறைய யூஸ் பண்ணுறது யாரு, டேட்டா என்ஜினியர் ஆர் டேட்டா அனாலிஸ்ட். எனி அனாலிஸ்ட் வந்து நம்ம டேட்டாவை யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய இடத்துல வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணுறோமோ எல்லா இடத்துலையும் இந்த SQL வந்து ஒரு வைட்டல் ரோல் வந்து நம்மளுக்கு ப்ளே பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து SQLனா பேசிக்காக பார்த்துட்டோம், அதாவது SQL என்ன, டேபிள் என்ன, DB என்னன்னு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் MySQL எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு போட்டுட்டு அண்ட் தென் SQLோட ஃபுல் வீடியோ சீரீஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் SQLோட பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். தேங்க்யூ.